ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு தூத்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த நூக்கல் கிரேவி மட்டன் குழம்பு போலவே இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை கிருத்திகன் இந்த மாதிரி வரும்போது நம்ம மட்டன் செய்யலேன்னு நினைக்கும்போது இந்த மாதிரி சைவ கிரேவி செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மட்டன் குழம்பு தூத்து போவோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நூக்கல் எடுத்துருக்கேன். அது மேலே இருக்கிற தோல், நார் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நார் மாதிரி இருக்கும். அதுவெல்லாம் எடுத்துட்டு நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி கழுவி 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது முள்ளங்கி போல் ஒரு ஸ்மெல் வரும். கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இந்த காய் அதிகம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி சத்தும் இருக்குது. நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது ஒரு பல்ஸ் மூடில் போட்டு துருவன மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இப்போ அதுலேயே என்னென்ன மசால் போடலான்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பல்லாவும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதிலேருந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா. காரம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. பச்சை மிளகா போடுறதுனால காரம் கம்மியாக போட்டுக்குங்க. அது அரைச்சி ஊற்றுனா நல்லாயிருக்கும். இதே போல் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை 1 கட் பண்ணி போட்டுக்குங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை, அதனால் புதினா மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஃப்ளேவருக்காக. இதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கிரேவி. இப்போ ஒரு குக்கர்லேயே வச்சுட்டேன் நான். அதில் ஒரு கரண்டி குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது நல்லா வதக்கி விட்டுடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டு வதக்கி விட்டுடுங்க. அப்புறம் ஒரு தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் போட்டுடணும். குக்கரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். அந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் குக்கரில் வச்சு 2 விசில் வச்சிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக குழம்பு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸி. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுது கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கிட்டு இப்போ நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கோமில்ல அதை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா ரொம்ப திக்காக வைங்க. கொஞ்சம் குழம்பா வேணும்னா கொஞ்சம் சேர்த்து தண்ணி விட்டுடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுடுங்க. அவ்வளோதான். குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா கமன்னு வாசனையோட நூக்கல் கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அடிக்கடி இது மாதிரி செய்யுங்க. இந்த நூக்கல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்ட்டு நீங்கள் இதில் கூகுளில் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா இந்த மாதிரி நார் சத்து உள்ள காய்கறிகள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். ஏன்னா இந்த காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் 2 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக போயிடும். இப்போ பாருங்கள் ப்ரெஷர் போயிடுச்சு. எப்படி கமன்ட்டு நல்ல வாசனையோட சீக்கிரமாக ஆகிடும். நம்ம தனியாக ஒரு கடாயிலும் செய்யலாம். இந்த மாதிரி குக்கரில் வச்சிங்கன்னா 2 விசில் வச்சாலே டக்குன்னு வேலை ஆகிடும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஈஸியாக இருக்கும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.